நான் கீதா அத்திப்படியில இருந்து பேசுறேன். வணக்கம். வாருங்கள் வாருங்கள் அன்பு சகோதரி, வாருங்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தேங்க்யூ சோ அழகான மச். ஒரு 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 பேர குழந்தைய கையில ஏந்தின தருணம் வந்து நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அற்புதமான தருணம். எல்லாருக்கும் கிடைக்காது அந்த பாக்கியம் எல்லாம். கடவுளோட அனுகிரகம் இருந்தாதான் அதெல்லாம் கிடைக்கும். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். நன்றி அன்பு சகோதரி, நன்றி. இப்போ நீங்க சொல்லுங்க, புது வரவு அப்படின்னா நீங்க எந்த புது இப்ப வரவு? புது வரவுங்கிறது வந்து ஒரு குழந்தை இதெல்லாம் வச்சுதான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனாலும் நமக்கு வீட்டுக்குள்ள எந்தெந்த புதுசா வருதோ, வாஷிங் மிஷின் வருதா, ஃப்ரிட்ஜ் வருதா, போன் வருதா, எதை பார்த்தாலும் புதுசா வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க வீட்டுல இப்ப புது வரவா இருந்து வந்திருக்கிறது நாவல் பழம். அத நீங்க என்ன செய்யணும்னா, நான் வந்து ஃபுல்லாவே படுதா விரிச்சு போட்டாச்சு கொல்லையில நிறைய அதாவது இது எப்படி வந்துச்சுங்கிற கதையே பெரிய ஒரு பக்கத்து வீட்டுல நாவப்பழம் இது ஒரு 4-5 வீடு தள்ளி பழுத்திருக்கும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அங்க போய் நாவப்பழம் கொடுங்க அப்படின்னு கேட்டது. அவங்க தெரிஞ்சவங்க தான். சரின்ட்டு காசு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சும்மா எடுத்துட்டு போமா அப்படின்னு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு ஆசை, நம்ம புதைச்சு வச்சா என்னைக்காவது ஒரு நாள் காக்கி மேட்டு புதைச்சு வச்சுட்டேன். அது துள்ளி வந்து முளைச்சு வந்துருச்சு மழை நேரத்துல. அதை எந்த நேரம் பார்த்தாலும் தண்ணி ஊத்தி அதை கொத்திக்கிட்டு அப்படியே செஞ்சு செஞ்சு வளர்த்தேன். ஆனா இது இவ்வளவு குறிப்பிட்ட ஒரு 3 வருஷம் தான் இருக்கும். உடனே காய்க்க ஆரம்பிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல தானாவே இன்னொன்னு நாங்க போட்டதுல தானாவே இன்னொரு செடி வளர்ந்துருக்கு. 2 மரமும் இப்ப பெரிய மரமா காய்க்கிறதால, கீழே படுதா வச்சு போட்டதால அதோட சத்தத்தை பாருங்க, டப்பு டப்பு டப்புன்னு பழம் விழுந்த மாதிரியே இருக்குது. ரொம்ப அற்புதமா எங்களுக்கும் கொடுக்குது. நான் நிறைய சேல்ஸும் பண்றேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ பழுக்கிற அளவுக்கு கூட இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு இங்க காசு வந்து வெளியில சேல்ஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு எல்லாருமே கம்மியா தான் கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனா அவ்வளவு பழங்கள் அதை எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி நெஞ்ச பழம் சுட்ட பழமா எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். அது மாதிரி சுட்ட பழமா செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்குறோம். எல்லாருக்கும் விற்பனை பண்ணிக்கிறோம். நமக்கு வருமானமும் வருது. ஒரு நம்மளே வச்சு அது நம்ம அனுபவிக்கும் போது அந்த சந்தோஷத்தை இதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு நினைக்கிறேன் உண்மையிலே. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அந்த படுதா விரிக்கும் போது அந்த கீழே வெறுந்தரையில விழுந்தா மண்ணு வரும் இல்லையா, அந்த படுதா விரிச்சு போடும்போது அதுல விழும்போது உங்களுக்கு அதுல மண்ணு வரத்துக்கு சான்சஸ் கிடையாது இல்லையா. அதனாலதான் பழங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம வந்து கழுவாம கூட சாப்பிடலாம். ஆனா கழுவிட்டா எல்லாம் சாப்பிடணும். ஆனா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அருமையா இருக்கும். அந்த நாவப்பழத்துல சிறப்பு என்னன்னா, நாவப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த சீடை உலர வச்சுட்டு அதை நல்லா மிக்சியில போட்டு பொடி பண்ணி அதை காலையில வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா சுகர் குறையும் சொல்லி நான் கூட வீட்டுல சாப்பிடறதுலாம் நான் பெரும்பாலும் அப்படிதான் எடுத்து வச்சு சீடை எடுத்து வச்சிருக்கேன். சில சமயத்துல அப்படியே தவந்தாலும் பரவாயில்லன்னு கடிச்சு மென்னு தின்னு இல்லையா. உண்மைதான். நான் அப்பப்ப எடுக்கிறப்பெல்லாம் கனிஞ்ச பழம்னா மனசப்படை தொண்டையே கட்டுறாலும் பரவாயில்ல, கனிஞ்ச பழமா தான் மனசு அப்படியே சாப்பிட்டுருவேன். எப்ப கிடைக்குதோ அப்ப கனிஞ்ச பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிறது. ஃப்ரெஷ்ஷான நல்ல பழங்கள் நமக்கு கிடைக்கும் போது சாப்பிட்டு வேண்டியதான். தொண்டை கட்டுதா என்ன கட்டாட்டி என்ன. சூப்பர். அப்பா அட்டகாசமா சொன்னீங்க. புது வரவு, நிறைய புது வரவுகள். ஏன்னா விலங்குகள் நிறைய வச்சிருக்கீங்க. பருத்தி அப்படியே காய்ச்சி அப்படியே தொங்கி அதுல இருந்து வெடிச்சு வரும் இல்லையா. புத்து வரவா அந்த பருத்தி வெடி காய வைக்கிறதுலாம் ஒண்ணுமே தெரியாது. சரி எப்ப காய வைக்க அது வெடிச்சதுக்கு அப்புறம் வெளியேறின ஒவ்வொரு செடியிலும் பூத்து அந்த பச்சையோட இருக்கும் பாருங்க. அதை பாக்குறதுக்கு அது மாதிரி ரோஸ் வச்சிருக்கேன் பாருங்க. நான் ஒரே செடி நான் ஒரு நிறைய வச்சு பார்த்தேன், எல்லாமே போயிடுச்சு. இது ஒண்ணு மட்டும் தான் கிளம்பி இருக்கு. அது பன்னீர் ரோஸ். ஒரு நாள் 4 பூக்கும் ஒரே நேரத்துல. ஒரு தடவை 2 ரெட்டையா பூக்கும். ஒரு தடவை வந்து நிறைய மொக்க வச்சுட்டு அப்படியே. ஆனா அதை பறிக்கவே மாட்டேன். நானு எதுக்கும் வைக்க மாட்டேன். சாமிக்கு பறிச்சு வையமாங்க. இல்ல இப்ப வைக்க கூடாது. நான் பார்த்தேன் ஆசை தீர ஒரு நாள் ஃபுல்லா அதை பார்த்துட்டு அப்புறம் தான் பறிச்சு வைப்பேன் அப்படின்ட்டு அந்த ரோஸை. இன்னைக்கு கூட ஒரு ரோஸ் இருந்துச்சு, அது வாரத்துக்கு அப்புறம் தான் நீ பறிச்ச. அதே செடியிலே அந்த ரோஸை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதாவது புது வரவு, அந்த செடிக்கு ஒரு புது வரவு கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து புது மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இது மாதிரி நடக்கலாம் எல்லாம் வந்து மகிழ்ச்சியானதுதான். ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஸ்ரீவித்யா அவர்கள் நடித்த திரைப்படம்னா எந்த திரைப்படத்தை சொல்வீங்க? ஸ்ரீவித்யா வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. நான் நிறைய பழைய படங்கள் கூட பார்த்திருக்கேன். அபூர்வ ராகங்கள் சொல்லிட்டு, அப்புறம் கமலோட நடிச்ச படம், ஃபர்ஸ்ட் படம், அந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கண்ணாலே பேசுவாங்க. அவங்க அவ்வளோ அழகு கண்ணு அவங்களுக்கு. நான்லாம் பழைய படம் இவ்வளோ அழகான கண்ணு வாய்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க படம் வந்து எனக்கு விஜயோட படத்துல ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த காதலுக்கு மரியாதையில வந்து ஒரு அம்மாவா அப்பாவா 2 பேரும் சிவகுமார் அவங்களும் அப்ப சூப்பரா அவங்க பிள்ளையோட சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணை போய் பாக்கிறதுக்கு லாஸ்டா போறதுக்கு அது மாதிரி அது ஒரு மாதிரி 2 பேரும் அட்டாச்மெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. விஜயோட அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். சரி,
ஸ்ரீதேவி அவர்கள் நடித்த திரைப்படம்னா எது சொல்வீங்க? ஸ்ரீதேவி சொல்றதே வேண்டாம். எங்க அக்காலாம் ஸ்ரீதேவி ரொம்ப ரசிகையா இருந்தாங்க. நாங்களும் அதுக்குள்ளோட சேர்ந்து அந்த ஸ்ரீதேவி ரசிகையா எங்க ஃபேமிலியே அப்படி இருக்கும். ஸ்ரீதேவினா அவ்வளவு பிடிக்கும். எனக்கு சின்ன குழந்தையா நடிச்ச படம் பார்ப்பேன், பெரியவங்களா. எனக்கு ரஜினி ஸ்ரீதேவி ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் வந்துட்டாலே அந்த பட்டெல்லாம் 100 தடவை அவங்கன்னா நிஜமா வெளியிலயும் ஹீரோயின் மாதிரி நான் வச்சுப்பேன். அவங்க 2 பேரும் தான் அப்படி இருக்கும். அவ்வளவு உள்ள அதே மாதிரி கமலோட நடிக்கிறது நல்லா இருக்கும். ஆனா ரஜினியோட நடிச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினி ஸ்ரீதேவி 2 பேரும் அப்படியே சூப்பராக எல்லா படமே. 3ஆம் பிறையில சத்தி இருப்பாங்க. அப்பா அவங்க சின்ன அந்த கேரக்டர்ல எப்படி இப்படி இன்வால்மெண்டா நடிச்சாங்கன்னு தெரியாது. அவ்வளவு அற்புதமா நடிச்சாங்க. அதனாலதான் நான் அடிமை இல்லை ரஜினியோட லாஸ்ட் நடிச்ச படம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல உள்ள பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்ச ஹீரோயின். சிறப்பா சொன்னீங்க. இப்ப வந்து ஸ்ரீவித்யா அவர்கள் பாடி அவர்கள் நடித்த அவர்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பல்லவி மட்டும். எனக்கு ஸ்டேஜ் பாட்டு அடிக்கடி நான் சும்மா பாடிட்டே இருப்பேன். எனக்கு பிடிக்கும் அவங்க பாடுறது. ஒரு படத்துல பாடிக்கிறாங்களே, டிங் 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 டிங்காலே படு டிங் டிங்காலே சண்டை பஜாரு மாமா கொஞ்சம் உஷாரு அல்டாப்பு ராணி ஆகாசவாணி உள்டாப்பா போனா பொல்லாத தீனி இரும்பகல் எதுவும் கிடைக்கும் கடா பஜாரு பம்பாயி லாலா ஜிகிரி தோஸ்து பொடை பஞ்சாப் லாலா படா ஜோரு பொடை பம்பாயி வாலா ஜிகிரி தோஸ்து பொடை பஞ்சாப் வாலா படா ஜோரு பொடை. சூப்பர் சூப்பர். அவங்க பாடிய பாடலே அசத்தியே பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஸ்ரீதேவி அவர்கள்னா ஒரு பல்லவி. ஸ்ரீதேவி எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீதேவி பாட்டு ஸ்ரீதேவியே பிடிக்கும் போது ஸ்ரீதேவி ஜானகி மாப்பிள்ள பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பாட்டு வறுமை நிறசேப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு 4 வரி தான் அதுலயும் பாரு. தந்தன தத்தன தையன தத்தன தான தந்தன தந்தானா ஓ ஓ சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி சந்தங்கள் சரி சங்கீதம் நானாவேன் சந்தங்கள் நீயானார் சங்கீதம் நானாவே இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது சூப்பர் சகோதரி. அட்டகாசம் வாசிட்டீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி சகோதரி. தேங்க்யூ. ரொம்ப அழகா